பகவத்கீதை 4வது அத்தியாயம் முதல் வகுப்பு 3வது ஸ்லோகம். சயேவாயம் மயா தேத்ய யோக ப்ரோக்த புராதனஹ பக்தோசி மே சகாசேத் சேத்தி ரகஸ்யம் ஹேததுத்தமம் சயேவாயம் மயா தேத்ய யோக ப்ரோக்த புராதனஹ பக்தோசி மே சகாசேத்தி ரகஸ்யம் ஹேததுத்தமம். இந்த 3வது ஸ்லோகத்தில் பகவான் எந்த யோகத்தில் ரிஷிகள் எல்லாம் வாழ்ந்து நிறைவு பெற்று வந்தார்களோ, எந்த யோகம் காலப்போக்கில் நஷ்டத்தை அடைந்து விட்டதோ, இங்கே யோகமே இல்லாமல் போய்விட்டதுன்னு சொல்லலை. காரணம், இதற்கு முன் தான் சொன்னார், அழியாது இந்த யோகத்தை சொன்னார். அழியாது இந்த யோகத்தை அவ்யயம் யோகம் சொன்னார், அழியாதுன்னு சொன்னார். அப்போ அழிந்தே விட்டதுன்னு சொல்லக்கூடாது. நஷ்டத்தை அடைந்ததுன்னா குறைந்து விட்டது சொல்லி அர்த்தம். பின்பற்றுபவர் நிறைய குறைந்து விட்டார்னு சொல்லி அர்த்தம். அந்த யோகத்தை உனக்கு சொன்னேன் என்கின்றார். இல்லை சொல்கிறேன்னு சொல்லலை, சொன்னேன்னு சொன்னார். இதுவரை நான் உனக்கு சொன்னது அந்த யோகத்தை தான் சொன்னார். இனி சொல்கிறேன்னு சொல்லலை, சொன்னேன்னு சொல்கிறேன். நான் உனக்கு சொன்னது அந்த சூரிய தேவனுக்கு சொன்னது எந்த யோகமோ, எது பரம்பரையாக அழியாது தொடர்ந்து அவிச்சின்னமாக வந்து கொண்டுள்ளதோ, அதே நேரத்தில் காலப்போக்கில் இந்திரிய ஒழுக்கமின்மையினால் குறைந்து போனதோ நஷ்டமடைந்ததோ, அந்த யோகத்தை நான் மீண்டும் உனக்கு சொல்கின்றேன் சொல்றார். உனக்கு மீண்டும் சொல்கின்றேன். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ச ஏவ அயம் யோகஹ, சக ஏவ அதே யோகத்தை, அயம் யோகஹ இந்த யோகத்தை, மயா தே அத்ய புரோக்தஹ, மயா தே துப்பியம் உனக்குன்னு சொல்லி அர்த்தம். மயா என்றால் உனக்கு, என்னால் உனக்கு, புரோக்தக சொல்லப்பட்டது, உபதேசிக்கப்பட்டது. எப்பொழுது? அத்யக இப்பொழுது. சயேவ அயம் யோகக அதே அந்த யோகமானது என்னால் இப்பொழுது இங்கு உனக்கு உபதேசிக்கப்பட்டது. அதுதான் இந்த வார்த்தையுடைய அர்த்தம். பிறகு மீண்டும் யோகத்துக்கு ஒரு விசேஷனம் கொடுக்கிறார், அட்ஜெக்டிவ் லட்சணம் சொல்றார். புராதனக தொன்று தொட்டு வருவது, சனாதனம் சொல்றோம் பாருங்க, அது புராதனக தொன்று தொட்டு வருவது, அழியாமல் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யோகம் சொல்லி அர்த்தம். அதனால தான் சொல்லுவோம், நமக்கு கிடைக்கின்ற இந்த விஷயங்கள்லாம் யாரோ எப்பொழுதும் நடுவில் சொன்னது அப்படிலாம் இல்லை. தொன்று தொட்டு டைம் டெஸ்டட் நாலேஜ்னு சொல்கிறாங்க பாருங்க. காலத்தால் நன்கு சோதிக்கப்பட்டு அனைவராலும் முழுமையான பலன் பெற்றுக்கொண்டு அந்த பலன் பெற்றவர்கள் அந்த வித்தையானது தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். அதாவது பாட்டில் தான் புதுசு, கல் பழசுன்னாங்க பாருங்க, அது போல இந்த கருத்து யோகம் ரொம்ப பழையது, வார்த்தைகள் தான்பா புதுசுன்றார். அழியாதது, புராதனமானது. நான் சொன்ன இந்த யோகமானது வேதத்தை மூலமாக கொண்டது. எல்லாவற்றுக்கும் வேதம் தான் மூலம். அதிலிருந்து தான், அதை ஒட்டியோ வெட்டியோ தான் இந்த உலகத்திற்கு எல்லா பிலாசபி கருத்துக்களும் வந்திருக்க முடியும். இப்படிப்பட்ட மகிமையான வேதத்தை உனக்கு நான் உபதேசம் செய்தேன்னு சொல்றார். நாம கூட சாஸ்திரம் படிக்கும் பொழுது ஆரம்ப காலத்தில் அதனுடைய மகிமை பெருமை தெரியாமல் கூட கேட்டிருக்கலாம். அப்படித்தானே? கேட்டிருக்கலாம். அதன் மகிமை பெருமை தெரிய வேண்டும் என்றால் அது தெரிய வைப்பதற்காகத்தான் பகவான் இந்த பெருமையை நமக்கு சொல்றார். பகவானே சொல்றார். அப்போ பகவானே எவ்வளோ பழையவர், அவரே இது தொன்று தொட்டு வருகின்றது என்று அதுக்கு முன்ன பார்த்தா இதுக்கு என்ன சொல்ல முடியும் காலம்? அதுதான் நம்முடைய, இதுதான் உண்மை. நம்முடைய நம்பிக்கை என்பது மட்டும் இல்லை, இதுதான் உண்மை, இதுதான். ஆக இந்த ஞானத்துடன் கூடிய வாழ்க்கை,
அல்லது ஞானமில்லாத வாழ்க்கை, ரெண்டையும் நம்ம ஒரு வகையில் கற்பனை செய்து பார்க்கலான்றார். மனித சமுதாயத்துக்கு அல்லது மனித சமுதாயத்தை வாழ்கின்ற நாம் அறிவோடு கூடிய வாழ்க்கை வாழ்வது, அறிவு இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை, ரெண்டுத்தையும் நம்ம பிரித்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும். அறிவோடு கூடிய வாழ்க்கையுடைய பிரயோஜனம் நமக்கு தெரியும். அப்படி இல்லாமல் வாழ்ந்த காலத்தில் அடைஞ்ச பிரயோஜனம் நமக்கு தெரியும், புரிய வரும். அது ஞானமில்லாத வாழ்க்கை எந்த கோணத்தில் இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்கலான்னு சொல்றார். கீதை உபனிஷத் ஞானம் என்பது இல்லை, இங்கே அது கூட இல்லை. நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுத்த வாழ்க்கை முறை, வளர்த்த முறை, நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தது, குடும்ப பாரம்பரியமாக கற்றுக்கொண்டது, சுற்றி இருப்பவர் மூலமாக தெரிந்து கொண்டது, நமக்கு எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையோட பேஸே என்ன தெரியுங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது உண்மை. நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்கள பார்த்து தான் நிறைய கற்றுக்கிட்டோம். அப்போ நிறைய கற்றுக்கிட்டோம்னா ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம். ஆனால் ப்ளஸ்ஸாக நிறைய விஷயங்கள் அவங்கள பார்த்து தெரிஞ்சு கொண்டது தான் நமக்கு அதிகம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியுமான்னு தெரியல. அடுத்து நம்ம தாத்தா பாட்டி இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, மற்றவங்க இருப்பாங்க, சுற்றி இருந்து எல்லாம் பார்த்து அங்கே செயல்களை பார்த்து நாமே ஒரு விதமாக ஒரு அமைந்திருப்போம், வாழ்க்கை அமைக்கப்பட்டிருப்போம். அது மாறாது. நடுவில் ஏதோ சில காரணங்கள் அப்படி இப்படி போனால் கூட மனசில் அப்படியே ஆழமாக இருக்கும். அதுக்கு வாய்ப்பு உள்ளது தான் நம்ம சமுதாயம் இருந்தது. அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒழுக்கம், பண்பாடு, பழக்கங்கள், அந்த முறையில் என்னெல்லாம் பிரயோஜனத்தை நாம் அடைந்திருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இல்லாது வளர்ந்த சூழ்நிலையில் இருப்பவர்கள் அவர்கள் அடைகின்ற பலனையும் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றதும் பார்க்கலாம். அப்போது இந்த ஞானம், அப்போ தான் நமக்கு இந்த ஞானத்துடைய பெருமை தெரிகின்றார். வாழ்க்கைக்குரிய கல்வி அது, அந்த அறிவே கூட. ஆத்ம ஞானத்தை அப்புறம் பார்ப்போம். இனி அடுத்த கேள்வி, எதற்கு துரியோதனன் முதலியவர்களை விட்டு எனக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள்? எத்தனையோ பேர் இருக்க, ஏன் பீஷ்மருக்கு சொல்லலை? அவருக்கு கூப்பிட்டு சொல்லலாமே. ஏன் பீமனுக்கே சொல்லலை? அவனுக்கு சொல்லியிருக்கலாமே இல்லையா? பகவான் ஏன் அர்ஜுனனுக்கு சொன்னார்? நாம கேட்டோம்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சுருக்கமாக ரொம்ப இலகுவான பதில் என்ன தெரியுங்களா? அர்ஜுனன் கேட்டார், அதனால சொன்னார், அவ்வளோதான். பெரிய ஆராய்ச்சியாக செய்ய வேண்டியதில்லை. யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு சொல்லுவோம். நமக்கு இதில் ஒரு பாடம், கேட்டால் தான் சொல்லணும். கேட்காம ஃப்ரீ அட்வைஸ்லாம் கொடுக்காது. இந்த உலகத்திலே கிடைக்கிற ஃப்ரீ அட்வைஸ் என்ன தெரியுங்களா? எல்லாருக்கும், அதுவும் உடம்பு முடியலன்னா அப்பா எல்லாரும் டாக்டர் ஆகிடுவாங்க, அத்தனை சொல்லுவாங்க இலவசமாக. ஆக இது சுருக்கமான பதில். அர்ஜுனனுக்கு என்ன சொன்னால், அர்ஜுனன் கேட்டான் அதனால சொன்னார். அதுவும் எப்போ கேட்டேன்னா அப்போ தான் சொன்னார். இதுக்கு முன்னே நண்பர்களாக ஒரே இடத்துல தான் பின்னால் வரப்போகிறது. பகவானை அவதாரம் என்று புரிந்து கொண்ட பிற்பாடு அர்ஜுனன் சொல்ல போகிறேன், அவங்களோட நான் இப்படிலாம் பழகினேன், சாப்பிடும் பொழுது, நடந்து செல்லும் பொழுது, அளவலாகி அமைதியாக அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் உங்களை இப்படிலாம் நினச்சி நான் பழகலை, நான் மரியாதை குறைவாக நடந்திருந்தால் அதுக்கெல்லாம் மன்னிச்சுட்டுன்னு கேட்க போகிறேன். ஆக அர்ஜுனன் அப்போல்லாம் சொல்லலையே. அப்போல்லாம் ஏன் பகவான் ஆத்ம தத்துவத்தை கீதையை உபதேசம் பண்ணலை? இக்கட்டான அந்த நேரத்தில் தானே பண்ணார் பகவத்கீதையை. ஏன் முன்னாடியே சொல்லி வச்சுருக்கலாமே? எப்போ தேவையோ எப்போ கேட்டாங்களோ அப்போ தான் சொல்லணும். அப்போ தான் அந்த உபதேசம் ஒரு வேல்யூ இருக்குது. இல்லைன்னா அதுக்கு ஒரு மதிப்பும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை. ஆக அர்ஜுனன் கேட்கலன்னு வச்சுக்கோமே, இங்கேயும் பகவான் பதிலே சொல்லியிருக்க மாட்டார். தனக்கு தெரியும் என்பதோடு காட்டி கொண்டு இருக்க மாட்டார். சொல்லுவாங்க, சில பேருக்கு சில கேள்வி கேட்க வேண்டும் ஆசை வந்துடும். சில பேர்லாம் அந்தர்யோகம் மற்றெல்லாம் வந்தாங்கன்னா எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் சுபாவமாகவே இருக்கும், கேள்வி கேட்கணுன்றதாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். சரி, துரியோதனை கேட்டிருந்தா சொல்லியிருப்பாரா? கட்டாயம் சொல்லியிருப்பார், கேட்டால் சொல்லியிருப்பார். ஆனால் ஒருத்தர் உபதேசம் கேட்டால் நம்ம சொல்லணுன்றது ஒரே கண்டிஷன் என்ன சொல்லி சொன்னால், நல்ல குணங்களோடு கூடி அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் கேட்டால் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தெரியும் என்பதை சோதிப்பதற்காக கேட்டால் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியலப்பா, போயிட்டு வான்னு சொல்லிடணும். சில பேர் அப்படி கேட்பாங்க, நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, எனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு தெரியுமா? அப்படிலாம் நம்ம சில பேர்லாம் நம்ம பார்க்க முடியும். நாமளே அதில் இந்த அனுபவங்கள் நமக்கு இருக்கும். அது கேட்கும்பொழுது தெரிஞ்சுக்கலாம் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றது. தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கேட்பாங்க. எனக்கு ஒன்றே தெரியலப்பான்னு சொல்கிறது தான் ரொம்ப நல்லது. ஆக இந்த நல்ல குணங்கள் யாருக்கு இருக்கோ அவர்கிட்ட சொல்லியிருப்பார். அர்ஜுனுக்கு நல்ல குணங்கள் இருந்தது, அதனால சொன்னார். அடுத்து இன்னொன்று, யார் கேட்டால் சொல்லுவாரா சொல்லி அடுத்த கேள்வி கேட்டா ஒரு சொன்னார், அவன் முறை இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி இருந்து அல்லது நல்லா ஒரு குடித்து விட்டு ஏதோ கேட்கணுன்றதாக கேட்டால் சொல்லியிருப்பாரான்னா நிச்சயம் சொல்ல மாட்டார்.
சொல்லவும் கூடாது. கேட்பதில் ஒரு தகுதி இருக்கின்ற சொல்றார். தகுதியுடன் கேட்டால் நிச்சயமாக சொல்வார். இங்க அர்ஜுனன் தகுதியுடன் கேட்டார். அதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நல்ல தகுதியுடைய ஒரு சிஷ்யனுக்கு தான் குருவை பேச வைக்கக்கூடிய தகுதிய சக்தி இருக்கு. அதுக்காகத்தான் குரு பேசுவார். எதுக்காக ஒரு குரு பேச வேண்டிய அவசியமே இல்லை. வேணும்னா தேவை எது வந்தானே இதை லௌகிகமான சில வார்த்தைகள் விஷயங்கள் பேசிட்டு அனுப்பிடுவாங்க. சத் விஷயங்கள் சாஸ்திர விஷயங்களை பேசணும்னு சொல்லி சொன்னா கேட்பவர்களுடைய தகுதியையும் அவருடைய கேள்வியினுடைய ஆழத்தையும் உண்மையிலேயே அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நிச்சயமாக பேசுவார். ஒரு பெரிய ஒரு மகான் இருந்தார். அவர் யாருக்கும் நிறைய பேச மாட்டாராம். ஆனால் அங்கே ஆடுலாம் மேய்ச்சிட்டு வர ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்களாம். அதில் ஒரு ஆளுகிட்ட நிறைய பேசுவாராம். இந்த சுவாமிக்கு என்ன இவர் இடத்துல இவ்வளோ பேச்சு வேண்டி கிடக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் ஏதோ ஆடு மேய்க்கிறவங்கன்னா அறிவு இல்லாதவங்க அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. உலகத்தில் தொழிலை வச்சு அந்த அறிவு இருக்கும் இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது. பெரிய அறிவுலாம் இருந்தவங்க வேணும்னா தொழில் வேணும்னா அதுவாக இருந்துக்கிட்டு இருக்கலாம். நிறைய சகஜமாக பேசுவோம். எல்லாருக்கும் ஆச்சரியப்படுவாங்களே, என்ன சுவாமி இருந்து என்ன பேச்சு வேண்டு கேட்டு. அது என்ன சொல்லுவார் அவர்? இது பேச்சு துணைக்கு ஆள் இல்லை அப்படிலாம் இல்லை, அதுக்காக பேசுகிறாரு இல்லை. ஆக இங்கு பகவான் சொல்றார், அர்ஜுனனும் தகுதியோடு கேட்டிருக்கின்றான். அர்ஜுனன் தகுதி இல்லாமல் கேட்டிருந்தா பகவானும் சொல்லியிருக்க மாட்டான். என்னதான் ஒரு அத்தை பையனா ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சொல்லியிருக்க மாட்டான். அடுத்து தகுதியுடன் சொல்லி சொன்னா என்ன தகுதி? சாஸ்திரத்தில் சொன்ன தகுதி தான். பகவான் அதை இங்கு சொல்கின்றார். அர்ஜுனன் என்ன தகுதியுடன் கேட்டானா, பக்தக அசி, பக்தோசி இருப்பாருங்க, பக்தக அசி, நீ என்னிடத்தில் முழு அன்போடு பிரியத்தோடு பக்தியுடன் பணிவோடு கேட்ட காரணத்தினால் உனக்கு சொல்கிறேன். என்னிடத்துல உனக்கு பக்தி இருக்கு, ஸ்ரத்தை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. சரண புத்தியா பிரதீஹி, பக்திக்கு ஒரு ஆசிரியர் அழகான லட்சணம் தருகின்றார். பக்தி என்றால் என்ன சொன்னா, சரணாகதி புத்திகி பக்தின்னு சொல்றார். சரணடைந்த மனதோடு இறைவனிடத்தில் நாம் செலுத்துகின்ற அன்புக்கு பெயர் தான் பக்தி. ரொம்ப சிம்பிளா சொல்றார். நாரத பக்தி சூத்திரம்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஆனா இங்க ரொம்ப சிம்பிளா சொல்றார், சரணாகதி புத்திகி பக்தி. நின்னையே சரணென்ற என்னையே காக்க ஒரு நினைவு சற்று உண்டாகல சொல்வார் தாய்மன். உன்னை சரணடைந்திருக்கிறேன், உன்னை சரணடைந்தவனாக இருக்கின்றேன். சரணென அடைந்த நாயேன்னு சொல்றார். ஆக இங்க பக்தி என்றால் எமோஷனல் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சரண புத்திகி, பகவான் இடத்துல சரண் அடைந்த அந்த ஆட்டிடியூடு, அதுதான் பக்தின்னு சொல்றார். சரண்டர் டு காட். நான் உங்களை சரண் அடைந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன, எனக்கு வேறொரு கதி இல்லை, நீங்கள் தான் என்னை நான் சரணடையத்தக்கவனாக இருக்கின்றீர்கள், உங்களை சரணடைந்துள்ளேன் அப்படின்னு என்னை முழுமையாக ஒப்படைச்சிட்டுன்னு அர்த்தம். அவ்வளோதான். என்னை உங்களிடத்துல முழுமையாக ஒப்படைத்து விட்டு, அப்படி ஒப்படைத்த என்னை என்ன பண்ணணும், இனி உங்க பொறுப்பு, உங்க பாடு, என்னை காப்பாற்ற வேண்டியது. நின்னை சரண் புகுந்தால் நீ காக்க வேண்டுமல்லால் என்னை புறமிடுதல் என்னே பராபரன். இவன் ஏழே உமது அடிமை என்று உனது திருவுளத்தில் இருந்ததோன்னு கேட்கிறார். அப்படிலாம் கேட்கிறார். அப்படி என்னை அல்லது அர்ஜுனன் முழுமையாக சரண் இருந்திருக்கின்றான். அது எங்க பார்த்தோம், கார்பண்ய தோஷோ உபகத சுபாவக, என்னுடைய அறிவில் ஏழ்மை புகுந்து விட்டது. நான் கற்ற அறிவு கலைகள் எதுவுமே எனக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் பயனை தரவில்லை. ஆகவே உங்களை நான் சரணடைந்திருக்கேன். எப்படி, சிஷ்யஸ்தே அகம், நான் சிஷ்யனாக உங்களுக்கு சரணடைந்திருக்கேன். என்ன அர்த்தம், நீங்கள் எனக்கு குருவாகி உபதேசம் செய்யுங்கள், அது உள்ள அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த சொல்லு இது. இன்னொன்று சொல்றார், அர்ஜுனனிடத்துல வந்த இந்த சொல்லு. அதனால தான் இந்த வார்த்தையை கேட்டுட்டு தான் நம்ம அர்ஜுன மனதை பிடிச்சாதான் அர்ஜுனன் சொன்ன உபதேசம் நமக்கும் வரும். அப்போதான் பகவானுடைய மனதை நம்ம பிடிக்க முடியும்னு சொல்றாரு இந்த வார்த்தை. ஷாத்திமா துவாம் பிரபன்னம், என்னை காப்பாற்றுங்கள், உங்களை சரணடைந்திருக்கின்றேன். இது ஒரு சத்திரியனுடைய வாயிலிருந்து வரணும்னு, அதுதான் முக்கியம். சத்திரியர்களுக்கு எப்போ பணிவு இருக்காது, அவர்களுக்கு கொண்டு ஒரு தனியாக ஒரு இது இருக்கும், இந்த கெத்துன்றாங்க பாருங்க. அது போல அர்ஜுனுடைய வில்ல பார்த்தா எல்லாம் பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றார். அப்படிப்பட்ட வலிமையுடைய ஒரு சத்திரியனாக இருந்து கொண்டு பகவான் எடுத்து உங்களுக்கு சரணடைந்தவனாக இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க சொல்லி ஒரு சத்திரியன் சொல்றான்னு சொல்லி சொன்னா அவன் மனசு எப்படி இருக்கும்?
அதுதான் சரணடைந்த மனது. ஆற்றல் உள்ள பலரும் கண்டு பயந்து ஓடுகின்ற அளவுக்கு ஆற்றல் பெற்றவன் அந்த சத்திரிய சமுதாயத்தில். அப்போ அவன் எவ்வளோ தூரம் இறங்கி வந்து பகவானுடைய திருவடிகளை சரணடைந்திருக்கின்றான். ஆகவே பகவான் சொல்கின்றார், நீ என்ற பக்தனாக இருந்த காரணத்தினால், என்னிடம் நீ கேட்டதனால் நான் உனக்கு சொன்னேன். பக்தக அசி. இன்னொன்னு சொல்றார், மேலும் நீ சகாச்ச, நீ என்னுடைய நண்பேண்டான்றார். ஆமா, நீ என்னுடைய நண்பன். சொந்தக்காரன் வேற, அத்தை பையன் தான். குந்தி வந்து அத்தை தானே. ஆமா, அத்தை பையன், மாமா மச்சான் தான் 2 பேரும். மேலும் இந்த யோகத்தை வர்ணிக்கின்றார். ரகசியம் யோகம் உத்தமம். இந்த யோகத்துக்கு இன்னொரு பேர் தருகின்றார். நான் உபதேசித்த இந்த யோகமானது ரகசியம். ரகசியம் என்ற இந்த இடத்துல மேலானது சொல்லி அர்த்தம். ரகசியம் உத்தமம். இன்னொன்று இருக்கு. ரகசியம் என்ன தெரியுங்களா? ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம், இன்னொருத்தருக்கு சொன்னா கேட்டவருக்கு புரியலன்னா அது ரகசியம்தான். கேட்டவருக்கு புரியல சொன்னா அது ஒரு ரகசியம் தான். ரகசியம் உத்தமம் சொல்றார். ரகசியத்துக்குள் ரகசியமானது இது. ஆகவே இது போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது. அவ்வளவு சுலபமாக மற்றவர்களுக்கு கிடைக்காது, கிட்டாது. ரகசியம்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு. அரிது, ரேர்ன்னு சொல்லி அர்த்தம். ரகசியம் சொல்லி இன்னொரு அர்த்தம் சுலபமானது இல்லை. ரேர் சுலபமானது இல்லை, அரிது. ஏதத் உத்தமம். இந்த ஏதத், இந்த உத்தமம் ஆன ரகசியம் சொல்லி சொன்னா, உத்தமம் சொல்லி சொன்னா ஹையஸ்ட் சீக்ரெட்னு சொல்ற. இந்த கவர்மெண்ட்ல சில ஃபைல்லாம் வரும், அது அப்படி போட்டு சீக்ரெட் இருக்கும், ஹையஸ்ட் சீக்ரெட் இருக்கும். அது அவங்களே கொண்டு போய் ஆஃபீஸர் கையெழுத்து வாங்கி வச்சுக்குவாங்க. நமக்குலாம் பார்க்க முடியாது. அப்படி சாட்சியில் தான் இருக்காது. அது போல இந்த ஹையஸ்ட் சீக்ரெட் நம்ம சொல்ல இது என்ன பெரிய ராணுவ ரகசியமானவன் பாருங்க, அதுதான் ரேரஸ்ட் ஹையஸ்ட் சீக்ரெட். இதெல்லாம் இதுக்கு அர்த்தம். ஹையஸ்ட் சீக்ரெட்டா உத்தமம், சூப்பர் ரிலேட்டிவ் டிக்கெட் தான் சொல்றார். நான் இப்படிப்பட்ட யோகத்தை நீ என் பக்தனாக இருந்த காரணத்தினால் சொன்னேன். இது பக்தியினுடைய முக்கியத்துவத்தை காட்டுகின்றது. சுருக்கமாக சொன்ன நம்பிக்கை தான், ஸ்ரத்தை தான் பக்தி. நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ரத்தை இருக்கின்றதோ, நம்பிக்கை இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு தான் பக்தி. ரொம்ப முக்கியம். சரி, ஆகவே உனக்கு ரகசியமானதும் உயர்வானதும் அரிதானதும் கடினமானதுமான இந்த யோகத்தை உனக்கு உபதேசித்தேன்னு சொல்றார். ரகசியம் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றது. அதை நம்ம ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம் என்ற அத்தியாயத்தை நம்ம அங்கே பார்க்கலாம். இதன் பிறகு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. அந்த சந்தேகத்தை அர்ஜுனன் கேட்க போகின்றான். அப்போ சொல்ல போறான். இதில் இன்னொரு விஷயம், பொதுவாக நமக்கு துயரம்லாம் வந்தால் அந்த துயரத்தை நாம் எப்படி வெளிப்படுத்தும்னு சொல்லி சொன்னால், எதனால் அந்த துயரம் வந்தது என்று தெரியாமலேயே துயரப்பட்டுக்கிட்டு இருப்போம். அது சரியான ஒரு நபர் கிடைத்து நமக்கு வழிகாட்டினா துயரத்திலிருந்து நம்ம விடுபட முடியும். ஒரு உதாரணம் சொன்னார். ஒருத்தர் டாக்டர் இடத்துல போனார். போயிட்டு சொன்னார், டாக்டர் எனக்கு உடம்பு முழுக்க வலியாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். டாக்டர் ஒரு இடத்துல அவர் தொட்டு காட்டுறார், இந்த இடத்துல வலிக்குதா, இந்த இடத்துல வலிக்குதா. இல்லை சொல்லி உடம்பு முழுக்க வலி சொல்கிறேன். ஆமாம், எனக்கு உடம்பு முழுக்க வலி. அப்படி சொல்லிட்டா ரொம்ப கையை அப்படி பிடிச்சி பார்த்தார், நாடி பிடிச்சி பார்த்தா, அப்படி பிடிச்சி இந்த விரலை இப்படி அமுக்கினார். இந்த விரலை அமுக்கின உடனே வீடுன்னு கத்தினார் இந்த பேஷண்ட். அப்போ தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் இந்த விரல்கள் ஏதோ வீக்கம், அதில் ஏதோ வலி இருக்குது. அந்த வீக்கமுள்ள வலி இருக்க உடல் எங்கே தொட்டாலும் அவருக்கு வலியாக தெரிஞ்சது, ஃபீல் பண்ணார். வலி எங்கே இருக்குது? விரலில் இருக்குது. அப்படி கண்டுபிடிக்கிறது. அதுபோல் நம்மளோட வாழ்க்கையோட துயரம், விஷயங்கள், பிரச்சனைகள் என்னன்னு தெரியாது, நாம் என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பகவத்கீதை முதலிய நூல்களில் அழகாக நமக்கு சொல்லி கொடுத்து, இதுதான் உன்னுடைய ப்ராப்ளம், இதை சரி பண்ணிக்கோ, இதை தவிர வேற இல்லைன்னு சொல்லும் பொழுது நாம் அறிவுபூர்வமாக விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை என்றால் சில விதமான தவங்கள் செய்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில விதமான பிரார்த்தனைகள் அதெல்லாம் செய்து விடுபடுவதற்கு பல வகையில் வாய்ப்புகளை நம்முடைய சமய நூல்களும் சாஸ்திர நூல்களும் அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கின்றன. ஆக பண்படாத புண்ணான மனம் அதுதான் வேதனைக்கு காரணம். இதுதான் இங்கே ரகசியம் சொல்லிட்டார். சரி, அடுத்து 4வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதஹ கதமேதத் விஜானியாம் त्वमादौ प्रोक्तवानिति
அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதः கதமேதத் விஜானீயாம் த்வமாதௌ ப்ரோக்தவானிதி. சூரிய தேவன் விவஸ்வானுக்கு சொன்னேன்னு சொன்னார். விவஸ்வான் என்றால் இங்கு சூரியன். நான் முன்னே சூரியனுக்கு சொன்னேன்னு சொன்னால் இங்கே நல்ல ஒரு கேள்வி என்னென்னா, சூரியனுடைய தோற்றம் இந்த உலக சிருஷ்டியின் உட்பட்டது, சிருஷ்டியோடு சம்பந்தப்பட்டது. இவ்வளோ காலம் தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி சூரியனுக்கு இது சொல்லி இருக்க முடியும்? மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் என்ன கப்ஸா விடுறீங்க? நீங்கள் இப்போ பிறந்திருக்கிறீங்க. ஏன்னா அர்ஜுனனும் கிருஷ்ண பகவான் ஏறக்குறைய சம வயது உடையவர் நண்பர்கள். தர்மபுத்திரர் பகவான் கிருஷ்ணனோட ஒரு முகூர்த்த நேரம் முன்னே பிறந்தவரான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்கிறாங்க. ஆனாலும் எப்பொழுதுதான் தர்மரை பார்க்குறாரு, கிருஷ்ணர் வந்து தர்மபுத்திரரோட பாதத்தை தொட்டு வணங்கி நமஸ்காரம் பண்ணுவார். பழக்கம் பாருங்க, என்ன வயதில் மூத்தவர். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி சூரியனுக்கு உபதேசம் செய்திருக்க முடியும்? இதுதான் இங்கே கேள்வி. ஸ்லோகத்தை பார்க்கலாம். அபரம் பவதோ ஜென்ம பவத்தக, உங்களுடைய பிறப்பு, ஜென்ம அபரம் லேட்டர், இப்போ இருக்கு, பின்னால் வந்தது. உங்களுடைய பிறப்பு அண்மையில் இருப்பது, அது பின்னால் இருப்பது சொல்லி அர்த்தம் அபரம் என்றால். ஏனென்றால் அர்ஜுனனுடைய நண்பனாக இருக்கிறதுனால. இப்போ தானே நீங்கள் பிறந்தீங்க, நான் பிறந்த போது தான் நீங்களும் பிறந்திருக்கணும். ஓரளவு சம வயது இருக்கிறவங்களா தானே இருக்கிறோம். அடுத்து இன்னொன்று சொல்ல, நண்பர்கள் சொல்லி சொன்னால் சம வயது உடையவர்கள் இடையில் வருகின்ற ஒரு இணக்கத்துக்கு பேர் தான் நட்பு அல்லது நண்பர் சொல்ல முடியும். ரொம்ப பெரிய வயது உடையவர்கள், உங்கள் சாதாரண வயது உடையவர்கள் இருக்கக்கூடிய நட்பு, அது நட்புன்னு சொல்ல முடியாது. இல்லை நட்பு கிழக்கணெல்லாம் சொல்கிறாங்க. அதுபோல் இங்கே சம வயது உடையவர்கள் தான். பரம் ஜென்ம விவஸ்வதக, விவஸ்வதக என்றால் சூரியனுடைய, ஜென்ம என்றால் தோற்றம், பரம் என்றால் பூர்வம், அதிக காலத்துக்கு முன் நடந்தது. உங்களது பிறப்பு இப்பொழுது உள்ளது. சூரிய தேவனோ பல காலத்துக்கு முன்பே தோன்றியவர். சூரிய தேவன் பல காலத்துக்கு முன்பே தோன்றியவர். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அவருக்கு உபதேசம் செய்திருக்க முடியும்? பரம் என்றால் முன்னையது, அபரம் என்றால் பின்னையதுன்னு சொல்லி அர்த்தம். விவஸ்வதக ஜென்ம பரம், அந்த சூரியன் எப்பொழுதோ தோன்றியவர். நீங்கள் இப்போதான் இருக்கிறீங்க, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி அவருக்கு சொல்லியிருக்க முடியும்? அந்த சந்தேகத்தை 2வது கேட்கின்றான். கதம் ஏதத் விஜானீயா, கதம் என்றால் எப்படி, ஏதத் உங்களுடைய இந்த வாக்கியத்தை, உங்களுடைய வாக்கியத்தை எப்படி நான், விஜானீயாம் நான் புரிந்து கொள்வது, உங்களுடைய வாக்கியத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது? இங்க பகவானுடைய வாக்கியம் என்ன? விவஸ்வானுக்கு நான் முன்பு உபதேசித்த என்ற வாக்கியத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது என்பது அர்ஜுனுடைய கேள்வி. நீங்க எப்படி சொன்னீங்க? துவம் ஆதௌ புரோக்தவான் இதி, நீங்கள் ஆதியில் விவஸ்வானுக்கு உபதேசம் செய்தீர்கள் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இந்த இடத்துல பார்க்குறோம், அர்ஜுனுடைய கேள்வியில் உள்ள பணிவை நாம் புரிந்து கொள்ள முடிகிறதான்னு கேட்குறேன். நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள் என்றோ, விருத்தமாக முரண்படுகின்ற போல பேசுகின்றீர்கள் என்றோ அப்படி சொல்லலை. நான் எப்படி நம்புவது அல்லது நான் நம்ப மாட்டேன் என்றும் சொல்லவில்லை. பகவானுடைய வார்த்தையில் விரோதம், முரண்பாடு நமக்கு தெரிகின்றது. ஆக உங்கள் வாக்கியத்தில் முரண்பாடு தெரிகின்றது என்று கூட சொல்லவில்லை. உங்கள் வாக்கியத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது? இதுதான் பெரியவர்கிட்ட கேட்கும் பொழுது ஜாகிரதையாக கேட்கணும். அவங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம். உங்கள் வார்த்தையை நான் எப்படி புரிந்து கொள்வது? எனக்கு விளங்கி கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம் என்னுடைய அறிவில் உள்ள இருக்கிற சக்தி அவ்வளவுதான். அப்படி தான் சொல்லணும். தவிர என்ன நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களே, பேசுகிறீங்களே, அதெல்லாம் இந்த பணி. அதனால தான் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதனை நீ தெரிந்து கொள். அழகான வார்த்தை இது. சித்பவானந்த சுவாமி சொல்கிறோம், பரிப்பிரஷ்னேன சேவையா தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. பணிந்தும் கேட்டும் அந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள். குருவிடத்தில், பெரியவங்களிடத்தில் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அது சொல்கிறார். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்யணும். விருப்பத்தோடு போய் செய்யணும். ஐயோ வேறு வழி இல்லையே, இங்கே வந்துட்டோமே, அவருக்கு செய்யணுமே, அப்படிலாம் இல்லை. ஆசாசியாக செய்யணும். அப்படி ஆசாசியாக செய்கின்ற மனசு இருக்கு. அதனால் கிடைக்கிற பிரயோஜனம் அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும்.
அதனால தான் சொல்லுவாங்க, இப்படி ஆசாசியாக சர்வீஸ் பண்ணுற சிஷ்யர்களிடத்தில் பெற்ற சர்வீஸை பெற்றுக்கொண்ட ஒரு குருவுக்கு சம்பளத்துக்கு யாரையாவது போட்டு செய்கிற சர்வீஸில் பார்க்கும்போது அவங்க வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஆமாம், தெரிஞ்சிடும். அந்த பணிவிடையை பெற்றுக்கொண்ட அந்த குருவுடைய மனசில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நமக்கு நம்பிக்கை இருந்தால் தான் முடியும் அந்த ஆசீர்வாதத்தினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. பெரிய விஷயம்தான். இந்த வாய்ப்பும் கிடைக்கணும், அது ஒன்று. நம்ம சர்வீஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவருன்னா சாக்கெட்டில் விழுந்து கிடக்க மாட்டார். ஆமாம், நம்ம சர்வீஸ் பண்ணாதான் அவர், அப்படிலாம் இல்லை. ஆக உங்கள் வாக்கியத்தில் முரண்பாடு தெரிகின்றது என்று சொல்லவில்லை. உங்கள் வாக்கியத்தை எப்படி நான் புரிந்து கொள்வது? இதனால் அவனுக்கு எவ்வளவு ஸ்ரத்தை பகவான் மீது உள்ளது என்பது தெரிகின்றதான். ஆக இங்கே கேள்விக்கு காரணம் என்ன? கிருஷ்ணனுடைய உடல், பகவானே அல்லது நண்பனே, உங்களுடைய உடலானது இப்பொழுது இருக்கின்றது. அவர் அவதாரம் என்பது அர்ஜுனனுக்கு தெரியவில்லை. விஷ்ணுவுடைய அவதாரம் அல்லது பகவான் கிருஷ்ணர் விஷ்ணுவனுடைய அவதாரம் என்பது தெரியாத காரணத்தினால் இந்த சந்தேகம் வந்து நேரடியாக மேல்போக்காக பார்த்தா இதுதான் கருத்து. ஆனால் ஆச்சாரியர் ஆதிசங்கர் என்று சொல்கின்றார், அப்படிலாம் இல்லை. உலகத்தில் உள்ள மக்கள் அல்லது மூர்கர்களுக்கு பகவான் அவதாரம் என்று தெரியவில்லை, அது தெரிய வேண்டும் என்பதற்காக அர்ஜுனன் கேட்டான் அப்படி சொல்லி ஒரு கருத்து சொல்றார். அல்லது அர்ஜுனன் யூகம் செய்துள்ளார், கண்டிப்பாக இவர் அவதார புருஷனாகத்தான் இருக்க வேண்டும் என்று யூகிக்கின்றான். அந்த யூகத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக பகவான் எடுத்து இப்படி கேள்வி கேட்கின்றான், அப்படி எடுத்துக்கலாம். அது இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று நினைத்து கேள்வி கேட்கின்றான், அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். அல்லது அர்ஜுனனுக்கே தெரியவில்லை, தெரிந்து கொள்வதற்காக கேட்டான், அப்படியும் எடுத்துக்கலாம். அர்ஜுனனுக்கு தெரியவில்லை, தெரிந்து கொள்வதற்காக கேட்டான். அடுத்து 5வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. ஸ்ரீ பகவான் உவாச்ச பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. சென்ற ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு காரணம், பகவானை அர்ஜுனன் ஒரு அவதாரம் என்று உணரவில்லை, பார்க்கவில்லை. பகவானுடைய சரீரத்தை மற்ற ஜீவர்களை பார்ப்பது போலதான் பார்த்துள்ளார். ஏனென்றால் ஜீவர்கள் ஒரு காலத்தில் தோன்றி இருந்து பிறகு அழிந்து விடுகின்றார்கள். அதே நேரத்தில் ஜீவர்கள் இந்த சரீரத்தை எடுத்த பிறகு முன் சரீரத்தில் என்னவெல்லாம் செய்தோம் இருந்தது என்பதை அறியாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்படித்தானே? அவ்விதம் அர்ஜுனன் கருதியதால் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. என்ன? உங்களுடைய ஜன்மம் விவஸ்வானுடைய பிறப்புக்கு பின்னால் வந்தது. விவஸ்வான் என்ற சூரிய தேவன் எப்பொழுதோ தோன்றியவர். அப்படி இருக்க நீங்கள் எப்படி அவருக்கு உபதேசித்து இருக்க முடியும்? ஆஞ்சநேய சுவாமி பிறந்த உடனே அந்த சூரியனுடைய பந்தை பார்த்தோன்னே எகிரிட்டாராம், அதை பிடிக்கிறதுக்கு போனாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புராணத்தில் கொஞ்சம் அதெல்லாம் சொல்லி வச்சிருப்பார். அப்புறம் அவர் இடத்துல பாடம் கேட்டுக்கிட்டார் அப்படிலாம் சொல்லி நம்ம பார்க்கின்ற அவருடைய வாழ்க்கை வரல. அடுத்து ஒரு விஷயம், எப்பொழுதுமே ஒரு கேள்வி நம்மிடம் கேட்கும் பொழுது அந்த கேள்வி அறியாமலிருந்து வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்ல. ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டுட்டார்னா அவருடைய அறியாமையிலிருந்து கேள்வி வந்தது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த அறியாமை நீக்குவதற்கான வகையில் பதிலை நாம் சொல்ல வேண்டும். தெரியாம தான் கேட்கிறார், தெரிஞ்சுக்க கேட்கிறார், நாம் சொல்லணும். அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கேள்வி உருவாக காரணம் என்ன என்பதை நாம் கண்டு கொள்ள வேண்டும். நிறைய இடத்துல பகவத்கீதையில் கேள்வியையே ஒரு வகுப்பு அளவுக்கு விசாரம் கூட பண்ணுவோம். கேட்டு இதுதான் கேள்வி என்று நிர்ணயம் செய்து அதற்கு இதுதான் பதிலாக இருக்க முடியும், அதைத்தான் பகவான் சொல்றார் சொல்லும். நிறைய இடத்துல கேட்ட கேள்விக்கு பகவான் நேரடியாக பதில் சொன்னதே இல்லை. நம்ம வீட்டில் சொல்லுவோம், என்னைக்கு நீ நேரடியாக சொன்னீங்க, எப்போ உங்கள் பாடுது தானே. நிறைய இடத்துல பகவான் சொன்னதே இல்லை, சொல்றதே இல்லை. நான் பார்க்கலாம்.
இதுதான் உபதேசம் செய்பவருக்கு இருக்க வேண்டிய மேன்மை, உயர்வுன்னு சொல்கிறாங்க. கேள்வி அவர் எப்படி வேணால் கேட்கலாம், தாறுமாறாக கூட கேட்கலாம். ஆனால் அவருடைய இன்டென்ஷன் என்ன, தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும். இந்த கேள்வி இப்படி தான் கேட்க வேண்டும் சொல்லி நினைச்சாருன்னா பதிலும் தெரிஞ்சிருக்குமே அவருக்கு. அந்த கேள்வியில் இப்படி தான் கேட்கணும்னா அப்போ பதில் என்ன தெரிஞ்சுதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவர். சில பேர் கேள்வி கேட்பாங்க, இன்னொரு பிரச்சனை இருக்குது. சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஒரு அரை மணி நேரம் நம்ம பதில் சொல்லுவோம். பதிலெலாம் சொல்கிறவருக்கு அமைதியாக இருந்துட்டு அவர், நான் இந்த கேள்வி கேட்கல சொல்லிட்டு அப்புறம் அசடு வழியிடும். அப்படியே நடந்துடும் சில நேரத்தில். இதை முன்னாடியே நீங்கள் சொல்லக்கூடாது, என்ன நீங்கள் விட்டா தானே, நீங்கள் பாட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுறது. ஒரு நல்ல பெரிய ஒரு இசை வித்வான், அவருக்கு வழக்கமாக மிருதங்கம் வாசிக்கிறவர் வரல. ஒருத்தன்ட்டு சொன்னார், அனுப்பி வைங்கன்னு சொன்னார். அனுப்பி வச்சார். கச்சேரிலாம் முடிஞ்ச ஒரு பாட்டு கேட்டார், எப்படி வாசித்தார்னா, அவர் முதல் என் பாட்டுக்கு வாசித்தார், அப்புறம் அவர் பாட்டுக்கு வாசித்தார். அது மாதிரி கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி, இந்த கேள்வி நான் கேட்கலையே, என் கேள்விக்கு இது பதில் இல்லையே, அப்புறம் மறுபடியும் கேள்வி கேளுங்க, அப்புறம் பதில் சொல்லுங்க. அப்படி சில நேரத்தில் ஆகும். அப்படி மீண்டும் கேள்விக்கு பதில் கூற ஆரம்பித்து கொண்டிருக்கக்கூடாது சொல்கிறார். சில சமயம் கேள்வி கேட்பவர் கேள்வி கேட்க தெரியாமலும் கூட கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வியில் தவறு இருந்தால் அந்த கேள்வியை திருத்தி, இதை இப்படிப்பட்ட விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு தான் உங்கள் கேள்வி இருக்கின்றது என்று அவரிடத்துல கேட்டு பிறகு அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அப்படி நிறைய இடத்துல பார்க்கலாம். கேள்வியை திருத்துவார்னா என்ன அர்த்தம்னா, இதை தானே தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்க, இதுதானே உங்கள் கேள்வி, அதை தானே இப்படி கேட்டீங்க, ஆமாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்குரிய பதிலை சொல்லணும். இதெல்லாம் முறையான ஒரு டீச்சிங்கில் இருக்கக்கூடிய ஒரு குருவாகவோ அல்லது பதிலை சொல்லக்கூடிய ஸ்டேஜில் தரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் கேட்டீங்கன்றத சொன்னலாம் சொல்லக்கூடாது, அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதோ நீங்கள் கேட்டீங்க நானும் சொன்னேன் அப்படின்னு இருக்கக்கூடாது சொல்கிறார். ஆக அர்ஜுனன் கேள்வியில் உள்ள தாத்பரியம் இது என பகவான் தெரிந்தார், பதில் பேசுகின்றார். இனி வரும் ஸ்லோகங்களில் 5, 6, 7, 8 இந்த ஸ்லோகங்களில் பகவான் பதிலாக அவதார தத்துவத்துடைய நோக்கம், மேன்மையை சொல்லுகின்றார், விளக்குகின்றார். இந்த இடத்துல ஸ்லோகத்துக்கு போகிறதுக்குன்னு ஒரு சிறு விளக்கம். அவதாரம் என்று சொல்லிட்டு பொருள் என்ன அதை பார்க்கணும். அவதாரக அப்படி சொன்ன நேரடியான அர்த்தம் இறங்கி வருதல் சொல்லி அர்த்தம். அவதாரம் சொன்னா இறங்கி வருதல். அவதரதி இறங்கி வருதல். இறங்கி வருதல்னா என்ன, அது ஒரு அர்த்தம் இருக்கு. சில பேர் மேலே சில தேவதைகள் இறங்கி வந்து சொல்ற பாருங்க, அது போல இங்க இறங்கி வருதல் என்றால் என்ன, எங்கும் நிறைந்த சர்வஜனாகிய, சர்வ வியாபியாகிய, சர்வ அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தத்துவம் ஒரு சரீரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தால் அதற்கு பெயர் அவதாரம். நம்ம அப்படித்தானே படிக்கிறோம் உபநிஷத்துல, எங்கும் சர்வஜ அனைத்தையும் அறிந்த, சர்வ வியாபி எங்கும் நிறைந்த, ஆள் பருவேடி, சர்வ அந்தர்யாமி எல்லாருள்ளும் நிறைந்திருப்பவர். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தம் வரும். அழகான வரிகள், தாய்மலர் வார்த்தை. அங்குங்கன அதுபடி எங்கும் நிறைந்திருப்பவர். அப்படி இறங்கி வருதல் சொன்னா எங்கும் நிறைந்த சர்வஜனாகும், சர்வ வியாபியாகும், சர்வ அந்தர்யாமியாகும் ஞானஸ்வரூபமான பகவான் இந்த உலகத்துக்கு ஒரு உருவில் ஒரு சரீரத்தில் இறங்கி வருதல், அதுக்கு பேர் தான் அவதாரம். இனி அவதாரம் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன, அதுவும் பார்க்கணும். ஸ்லோகத்துக்கு விளக்கம் பிறகுதான் நம்ம அடுத்த வகுப்புல தான் ஸ்லோகத்துக்குள்ள போவோம். அதற்கு நிறைய விஷயங்கள் 3-4 விசாரம் இருக்குது. இல்லை ரொம்ப அழகான விஷயங்கள் பார்ப்போம். பல புராணங்கள்ல இறைவன் அவதாரம் எடுக்கின்றார் என்று சொல்லியிருக்கிறார். நாம கேள்விப்பட்டிருவோம், புரிந்திருவோம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ராமனா கிருஷ்ணனா இன்னும் அவதாரங்களை எடுத்தார்னு விஷ்ணு புராணத்திலும், சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக அவதாரம் எடுத்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்தார் என்பதை சிவபுராணத்தை படிக்கணும். சிவபுராணம்னா மாணிக்கவாசி எழுதின சிவபுராணம் பாராயணம் அது இல்லை. சிவபுராணம் என்று ஒன்று 18 புராணங்களில் ஒன்று. அந்த புராணத்தில் சொல்லியிருக்கு. புராணம் சொன்னாவே புறா அப்பி நவம், பழையது ஆனால் என்று அதனுடைய கருத்துக்கள் புதியதாக இருப்பது. நவம்னா ஃப்ரெஷ்ன்னு அர்த்தம். என்னைக்கு அந்த கருத்துக்கள் நமக்கு உபயோகமானதாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். புறா அப்பி நவம் இத்தி புராணம்.
அதனால் ஏதோ பழசு அப்படிலாம் இல்லை, அது பழசு தான், ஆனால் அது என்றும் புதியது. முருகா உனைப்பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியதுன்னு. புதியது எதுன்னு கேட்டும்போது அபோ பாட்டுக்கிட்ட சொல்கிற வார்த்தை கேட்டிருப்போம். உனைப்பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. அரியது எதுனா அரிது எரிது மானிடா பிறத்தல், இப்படிலாம் நிறைய விஷயம் சொல்லுவார். அது போல இந்த விஷயம். ஆக இறைவன் அவதாரம் எடுத்து சமுதாயத்துக்கு உலகத்துக்கு நன்மை செய்ய உலகத்துக்கு வந்தார் என்றெல்லாம் படித்து இருக்கின்றோம். ஒரு உலக நன்மைக்காக பகவான் எடுக்கின்ற பிறவி, அதுக்கு தான் பேர் தான் அவதாரம். சம்பவாமி யுகே யுகன் பின்னால் சொல்ல போறார். இந்த அவதாரத்தை இறைவன் சரீரம் எடுத்ததை பல கோணத்தில் பார்க்கலாம். தாய்மலர் ஒரு வார்த்தை சொல்றார், ஏக்கமான நீ அருளினால் அநேக உருவாகிய. நீ ஒருவன் தான் இந்த உலகத்தின் மீது கொண்ட அருளினாலே உலகத்துடைய நன்மை கருதி பல வடிவங்களாக நீ எடுத்து வந்திருக்கின்றார் சொல்லுவார். அந்த சீரருளை ஐய ஐய இனி என் சொல்கேன்னு சொல்லுவார். இந்த அவதார விஷயத்தை தான் அந்த இடத்துல அப்படி சொல்றார். நாம் இங்கே பல கோணங்கள் இருந்தாலும் 2 கோணத்தில் பார்க்கலாம். முதலில் தர்மத்தின் திருஷ்டியில், தர்மத்தின் கோணத்தில் அடிப்படையில் பார்க்கலாம். 2வது கர்மத்தின் பார்வையில் பார்க்கலாம். 2 கோணத்தில் இந்த அவதாரம் என்பதை பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முன்ன ஒரு கருத்தை பாருங்க. இதற்கு முன்ன ஒரு கருத்து, பொதுவாக இந்த உடல் பிறந்த பிறகு கொஞ்ச காலம் கழித்து என்ன ஆக போகின்றது? நிச்சயமாக இறக்கத்தான் போகின்றோம். ஒருத்தர் ட்ரெயினில் போயிட்டு இருந்தார், ஒரு சாமியார் காவி கட்டிட்டு அதில் அவரே ட்ராவல் பண்ணார். இந்த ட்ரெயினில் மற்றதெல்லாம் காவி கட்டின ஆளுங்களை பார்த்தாவே சில பேர் நெருங்கி வருவாங்க. வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, தத்துவத்தை கேட்க போகிறதில்ல, ஆத்மா பற்றிலாம் கேட்க போகிறதில்ல. உங்களுக்கு முதல்ல நீங்கள் எந்த கோயிலில் இருக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ஜாதகம் தெரியுமா கேட்பாங்க. தெரியாதுப்பா. சரி, கைரேகை தெரியுமா? ஃபார்ம் ரீடிங் தெரியுமா? இல்லை ஃபேஸ் ரீடிங், இல்லை நியூமராலஜி தெரியுமா? எதுக்குமே நம்ம என்ன சொல்லணும்? தெரியாது தெரியாது. அவளுக்கு கோபமும் வந்துச்சு. இப்போ எதுக்கே நீங்களாம் சாமியாராக இருக்கிறீங்க? அவங்ககிட்ட எடுத்துட்டாலே சாமியார்லாம் ஏதோ அட்லீஸ்ட் ஜோசியமாக தெரிஞ்சிருக்கணும். அவர் சரி சாமியாரில் தெரியல, பரவாயில்ல, ஏதாவது சொல்லுங்களேன், நல்ல வார்த்தை சொல்லுங்களேன். நல்ல வார்த்தைன்னு சொல்கிற பரவாயில்ல, எதுனா நடக்க போகிற ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். இங்கே பாரு, நான் சொல்லிவிடுவேன், தப்பாக எடுத்துக்கூடாது. இல்லை சொல்லுங்கள், சொல்லிவிடுவேன், தப்பாக எடுத்துக்கூடாது. சொல்லட்டோமா? சொல்லு. நிச்சயமாக நாம் எல்லோரும் செத்து தான் போக போகிறோம். அதே அவங்க வாயிலேருந்து கேட்க வந்தேன் நான், அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. நிச்சயமாக நடக்க போகிறதுல என்ன பண்ண. அதனால் உடல் எடுத்த எல்லாருமே பிறந்த விற்பாடு 70, 80, 90, 100, 110 ஏதோ ஒன்று அவங்களோட பிராரப்தப்படி இருந்து இறந்து தான் போயிட போகிறோம். அப்போ நாம் எதுக்காக பிறந்துள்ளோம் கேட்டால் என்ன சொல்லுவோம்? செத்து போகிறதுக்காக பிறந்துள்ளோமா சொல்லுவோம். சோறு தேடி நிதம் தின்று சில சின்ன சிறு கதைகள் பேசி பிறர் வாட செயல்கள் பல செய்து சில வேடிக்கை மனிதர்கள் போல என்னை வீழ்வேன் என நினைத்தாய். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் முழுவதும் ஆள்வதற்கு. அழகா பாரதியார் பாடு. அப்படிதான் செத்து போகிறோம். பிறந்து அதுக்கு தானே அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆக இறப்பு என்பது இயற்கையில் வருவது உண்மைதான். அப்படி வரும் என்று இருந்தாலும் கூட நாம் எதற்காக பிறந்தோம் சொல்லி சொன்னால், இருப்பதற்கும் வாழ்வதற்குமாகத்தான் நாம் பிறந்துள்ளோம். பிறந்து இறப்பதற்கு இடையிலே நாம் இருந்து வாழ்வதற்காக தான் பிறந்துள்ளோம். பிறப்பு அதுக்கு தான் எடுத்திருக்கிறோம். நம்முடைய கர்மாவை எல்லாம் முறையாக கழித்து செல்வதற்கு தான் பிறந்திருக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த ஜீவன் எதற்கு உடலை எடுத்தான், உடல் எதற்கு வந்தது என்றால் இருப்பதற்கு, வாழ்வதற்கு. இது நம்முடைய மனசில், எல்லார் மனசில் இருக்கணும். எல்லார் மனசு இருப்பதற்கு, வாழ்வதற்கு. அது உடலாக இருந்தாலும் எதுவாக பொருளாக இருந்தாலும் தோன்றிய பொருள் அனைத்தும் நிச்சயமாக உறுதியாக அழியும் என்பது சந்தேகமே இல்லை. தோன்றிய அனைத்தும் அழியும், சந்தேகம் இல்லை. இந்த உடல் மட்டுமில்லை, இந்த உடல் முதல் கொண்டு அவதாரம் எடுத்து வந்த அவதார புருஷர்களுடைய உடலும் என்ன ஆகும்? நிச்சயமாக அழியத்தான் போகின்றது. அதுலேயும் சந்தேகம் இல்லை. நம்ம அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது, சாஸ்திரம் தெளிவாக இருக்குது, நாமளும் தெளிவாக இருக்கிறோம். இருப்பினும் இடையில் ஸ்திதி என்று ஒன்று இருப்பதற்காக இந்த உடல் தோன்றியுள்ளது, வாழ்வதற்காக தோன்றியுள்ளது. அப்படி இந்த உடல் இருக்க வேண்டும் என்றால், இந்த உடலுக்கு எதிராக ஒரு தாக்குதல் வரும்பொழுது இந்த உடல் என்ன பண்ணுறது? தன்னைத்தான் தற்காத்து கொள்கின்றது. அப்படி ஒரு சிஸ்டமும் நம்முடைய உடலில் பகவான் சேர்த்தே கொடுத்திருக்கின்றார். ஆமாம், தற்காத்து கொள்கின்ற சக்தியும் உடலுக்குள் இருக்கின்றது. அந்த சக்தியை இயற்கை அல்லது இறைவன் கொடுத்துள்ள. எனக்கு இறைவனை நம்ப முடியலன்னா இயற்கைன்னு வச்சுக்கோங்க.
இறைவன் தரவில்லை பகவான் என்று சொல்ல கஷ்டமாக இருக்கு சொன்னால் இயற்கை என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்போது முதல்ல உடல் இயற்கையில் வந்தது இருக்கிறது. இதற்கு ஒரு தாக்குதல் நோய் வந்தால் காத்துக்கொள்ள சக்தி இயற்கையாக கொடுக்கப்பட்டுள்ளது. காலப்போக்கில் பிறகு இந்த உடல் ஆனது வயது ஆக ஆக அழிந்தும் விடுகின்றது. இது கர்ம பலனுடைய விளைவு, கர்ம பலன். ஆக இந்த காத்துக்கொள்கின்ற டிஃபென்சிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க, அது எப்பொழுது வெளிப்படுகின்றது என்றால், எப்பொழுது பாதுகாப்பு தேவையோ, எப்போ நமக்கு நாசம் வருமோ அப்பொழுது அந்த சக்தியானது நம் உடலில் இருந்து வெளிப்படுகின்றது. மற்ற நேரத்தில் வெளிப்படுவதில்லை, மறைந்தே இருக்கு. உதாரணம் பார்க்கலாம். தேவையற்ற உணவு எதுனா நம்ம சாப்பிடும் பொழுது உணவு குழல் பதிலாக மூச்சுக்குழல் இருந்தது என்ன பண்ணுது, அது உடனே ஒரு மாதிரி பண்ணி வெளியே தள்ளிடுது. கண்ணில் எதுனா தூசு வந்ததுன்னா கண்ணே என்ன பண்ணுது, அதனுள்ள நீரை சுரந்து அந்த தூசை வெளியே தள்ளிடுது. இதுதானே இயற்கை. தேவையில்லாத உணவு வயிற்றுக்குள்ளே சென்றால் அது சரியாக ஜீரணம் பண்ணும்போது என்ன பண்ணுறது, வாந்தி வழியாக வெளியே வந்து விடுது. அப்படி இந்த உடலுக்குள்ளே நோய் எதிர்ப்பு தன்மையை ஒரு சக்தியாக இறைவனுடைய படைப்பிலே இயற்கையாக இயல்பாக இந்த உடலில் இருந்துக்கிட்டு அந்த வெளியேற்றுகின்ற அந்த சக்தி இருக்கு பாருங்க, அது எப்பொழுதும் வெளிப்பட்டால் அது நோய், தேவையான போது வெளிப்பட்டால் அது ஒரு டிஃபென்சிவ் ஃபோர்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். அது உடலுக்கு தேவையான விஷயம். அது உள்ளேயே இந்த உடல் வைத்து கொண்டு விட்டால் என்ன ஆகும், அது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆக வெளியேற்றிட ஒரு சக்தி இருக்கின்றது. இது உதாரணம் உடல் அளவில். அதே போல இந்த அகில பிரபஞ்சம், இந்த உலகம் ஒரு உடல் போல நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இது இறைவனுடைய முழு உடல் தான். அதனால தான் சின்ன வயசுலாம் பாட்டிலாம் சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் பிள்ளையார் வயிற்றில் இருக்கோம், அதுதான் பிள்ளையார் தொந்தி அப்படி சொல்லி கொடுப்பாங்க. சும்மா குழந்தைங்க அவ்வளோதானே சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அப்புறம் இறைவனுடைய வயிற்றில் எல்லாம் நாம் இருக்கிறோமா, இந்த உலகமும் இறைவனுடைய வயிறான். அதனால தான் அவர் விஷம் சாப்பிடும்போது கண்டத்திலே பிடிச்சிட்டாங்க, உள்ளே போச்சுன்னா நம்ம எல்லாம் செத்து போயிடுமா அப்படி சொல்லி அப்படிலாம் ஒரு கதை சொல்லியிருக்காங்க. கதையாக இருந்தாலும் இது உள்ள ஒரு தத்துவம் இருக்குது, விஷயம் இருக்குது. இதெல்லாம் படித்தாதான் நமக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம். குழந்தைங்களுக்கு அப்படி தான் சொல்ல முடியும், அவ்வளோதான் சொல்லணும். அதுக்கு மேலே சொன்னால் அதுக்கு புரியாது. ஆமாம், அதுபோல் இந்த உலகமே ஒரு உடல் போல, இறைவனுடைய உடல். இந்த உலகம் நன்கு ஸ்திதியுடன் செயல்பட வேண்டுமென்றால் அதற்கு காரணம் தர்மம் சொல்கிறார். தர்மம் தான் இந்த உலகமானது ஒரு ஹார்மனியாக செயல்படுறதுக்கு ஆதாரமாக இருப்பது. தர்மம் இருக்கின்ற வரை இந்த உலகமானது நன்கு செயல்படும். எப்பொழுது இதனுடைய ஒழுங்குப்பாடு தர்மத்துக்கு பகையாக நேர்மாறாக அதர்மமாக மாறுகின்றதோ அப்போ என்ன ஏற்படும், இந்த உலகத்தினுடைய இருப்பானது விபரீதமாக போய்விடும். அப்படி விபரீதமானால் என்ன ஏற்படும் என்றால் இது சீராக செயல்பட முடியாது. அப்போ பகவான் என்ன செய்யணும், என்ன செய்வார், அப்போ ஒரு சக்தி வெளிப்பட வேண்டும். அந்த சக்தி வெளிப்பட்டு அதர்மத்தை நீக்கி மீண்டும் தர்மத்திற்கு கொண்டு வர வேண்டும். பேலன்ஸ் பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும் இல்லையா? அப்படி வெளிப்படுகின்ற ஒரு சக்திக்கு பெயர் தான் அவதாரம். அவதாரம் என்பது இவ்வளோ தூரம் விஷயங்களை நம்ம சொல்கிறோம். அப்போ அவதாரம் என்றால் எந்த ஒரு சக்தி உலகத்தின் செயலுக்கு விரோதமாக வந்து எந்த ஒன்று உலகத்தின் நாசத்துக்கு காரணமாகின்றதோ அந்த சக்தியை நாசமாக்கி வெளியேற்ற இன்னொரு சக்தி அதிலிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த அதர்மத்தை நாசத்தை புறம் தள்ள வேண்டும். தள்ளிய பிறகு என்ன பண்ண, அந்த சக்தி மறுபடியும் மறைந்து விடும். அதன் பிறகு நார்மலாக உலகம் என்ன பண்ண போயிட்டே இருக்கும், அமைதியாக இருக்கும். இவ்விதம் இந்த உலகம் சீராக நடைபெற தர்மத்தின் மூலமாக அந்த தர்மத்தை மீண்டும் ஸ்திரப்படுத்த அதை தோற்றுவிக்க வருகின்ற ஒரு சக்தி தான், அப்படி தோன்றுகின்ற சக்தி தான் அவதாரம். அது பூகம்பமாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், இல்லை என்ன ஒன்றாவாக இருக்கலாம். அது கிருஷ்ணர், ராமர், கூர்ம அவதாரம், மச்ச அவதாரம் முதல்ல அவதாரங்களாகவும் இருக்கு. அதுவும் அவதாரம் தான். ஆனால் இந்த அவதாரன்ற வார்த்தை ஒழுங்காக பயன்படுத்தணும். நம்ம திட்டுறதுக்காக பயன்படுத்தும். எனக்கு ஒரு அவதாரம் வந்திருக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஆக இந்த உலகத்தை காக்க வெளிப்படுகின்ற சக்தி அனைத்து அவதாரமே. உலகத்தை நாசம் செய்பவர்களை நாசம் செய்வார் பகவான். பூபாரத்தை குறைக்கிறதுக்காக வந்தார் அவதாரம்லாம் நம்ம கதைகளில் புராணங்களில் கேட்டு இருக்கின்றோம். இதன் அர்த்தம் என்னவென்றால் அதர்மமான சக்தி நீக்கப்படும், மீண்டும் தர்மம் தழைக்கும். இதுதான் தர்மத்தின் கோணத்தில் நாம் பார்க்கக்கூடிய முதல் கருத்து. தர்மத்தின் கோணத்தில் பார்த்தோம், கர்மத்தின் கோணத்தில் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த தர்மத்தின் கோணத்தில் நாம் பார்த்த கருத்து அவதாரத்துக்கு ஒரு கருத்து பார்த்தோம். ஆக நம்முடைய எண்ணத்தில் அவதாரம் என்பதை என்ன பண்ணணும், இந்த கருத்தை வைத்து கொண்டு நாம் மாற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அவதாரம்னா என்ன, இதுதான் சாஸ்திரத்தில்
கருத்தியல் ரீதியாக சொல்லுகின்ற ஒரு கான்செப்டாக இருக்கு. கிருஷ்ணர் ராமர் மட்டும் அவதாரம் இல்லை, இயற்கையை சரிப்படுத்த வெளிப்படுகின்ற அனைத்துமே அவதாரம் தான். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த எக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. இந்த உலகத்தினுடைய இயற்கை சீராக நடந்துட்டு இருக்கும்போது அது ஏதோ ஒரு மாதிரி பிரச்சனை வந்தா அதை தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்வது இந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எந்த ஒன்று வருகின்றதோ அப்படியே அர்த்தம் எடுத்துக்கலாம். எக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் சொல்லுவோம். இயற்கை தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்வதற்காக அந்த சக்தி, அந்த இயற்கையை தான் சாஸ்திரம் அவதாரம் என்று சொல்லுகின்றது. அது எப்பொழுது எப்படி எங்கே வரணும் வரணும் இல்லை வரக்கூடாது என்பதெல்லாம் பகவானுக்கு தான் தெரியும். இரண்டாவது, கர்மத்தின் திருஷ்டியில், கர்மத்தின் கோணத்தில் அவதாரத்தை பற்றிய கருத்தை அடுத்து நாம் பார்க்க போகிறோம். சாஸ்திரப்படி ஷரீரம் எப்படி தோன்றுகின்றது, எப்பொழுது தோன்றும், இந்த ஷரீரம் எல்லாமே கர்ம பலனுடைய அடிப்படையில் தான் நமக்கு கிடைக்கின்றது. ஆமாம், கர்ம பலனுடைய பலன்தான் இந்த சரீரம். எந்த சரீரமாக இருந்தாலும் சரி, எல்லா ஜீவராசிகள், மரம் செடி கொடி முதல் கொண்டு இந்த மனித சரீரம் வரை, தேவ சரீரம் வரை எல்லாம் கர்மத்தின் அடிப்படை தான். கர்ம பந்தத்தினால் ஜென்ம பந்தம் கற்பித்தது உன்னதருளேன்னு சொல்லுவார் தாய்மானவர். சாஸ்திர வார்த்தை தான் சொல்றார், கர்ம பந்தத்தினால் ஜென்ம பந்தம். அப்போ ராமரும் கிருஷ்ணரும் சரீரம் எடுத்திருக்காங்களே, அவங்களும் இந்த அவங்களுடைய கர்மாவனால் தான் பிறந்தாங்களான்னா, அதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு விசாரம் நான் பார்க்க போகிறோம். ராமர் கிருஷ்ணரே சில பேர் சொல்கிறாங்க மனதுடைய கற்பனை சொல்லிடுறாங்க. ராமர் கிருஷ்ணருமே கற்பனை சொல்கிறாங்க. வெறும் மென்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அல்லது ரிஷிகள் எல்லாம் எழுதி வைத்த இது ஒரு கற்பனை அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இதை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய மனப்பக்குவத்தை, நம்பிக்கையை பொறுத்தது தான். அதுக்கு மேலே நம்ம அதெல்லாம் போய் இன்சிஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த கருத்தை தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும்னால நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எந்த உடலுக்கும் ஆதாரம் கர்ம வினை தான், அதில் சந்தேகம் இல்லை. அப்படி என்றால் ராமர் கிருஷ்ண சரீரத்துக்கு எது காரணம், கர்ம வினையான்றார் என்று நாம் நினைக்கும் பொழுது இதை ஒரு விசாரம் செய்து நாம் புரிந்து கொள்ள போகின்றோம். சிலர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றையும் காரணம் இல்லை, ரொம்பலாம் ஜாஸ்தி விசாரம் செய்துக்கெல்லாம் இருக்காது, ஆராய்ச்சிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காது, இது எதிர்ச்சியாக கிடைச்சிருக்கு, அவ்வளோதான், ஏதோ கிடைச்சிருக்கு அப்படி எடுத்துக்கோ. சும்மா இதுக்கு பெருசாக போட்டு மண்டையெல்லாம் போட்டு குழப்பிக்கணும், ரொம்ப சுலபமான வழக்கு. அதில் ரொம்ப தாழ்த்திலாம் ரொம்ப நினச்சிக்காத, இதுக்கெல்லாம் காரணம்லாம் கேட்காத, இதுக்கு மேலே அதெல்லாம் சிந்திக்க வேண்டாம் அப்படிலாம் நினைக்கிறாங்க சில பேர். எதுவோ இருக்கட்டும், இல்லாமலும் போகட்டும், நமக்கு எதுக்கு, உடல் கிடைச்சிருக்கா, வாழணுமா, வாழ்ந்துட்டு போய் சேர், ரொம்ப சுலபமாக இருக்குது நமக்கு. அப்பா இவ்வளோ தானே, இதுக்கு எது இவ்வளோ உருட்டணும். சிலருடைய பிலாசபிலாம் கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்னா என்ன, பரவாயில்லையே, நல்லா தானே இருக்கு, இப்படி சொல்கின்ற இந்த இது ஒரு சுபாவத்தினால வர்றதுன்னு போட்டுக்கலாம்னு சொன்னேன். இதுதான் சியாத்வாதம் சாஸ்திரத்தை சொல்லுவாங்க. சியாத்வாதம் ஜெயினர்களுடைய கொள்கையில் இது முக்கியமாக சொல்லுவாங்க. இதெல்லாம் பெருசாக தாட்சியில் யோசிக்காது. சியாத்வாதம் அதில் தவறு கிடையாது, சரிதான். ஆனால் அவர்களால் அதற்கு மேலே சிந்திக்க முடியவில்லை என்பது தான் இங்கே அர்த்தம். அவர்களால் இதற்கு மேலே ஆழ்ந்து சிந்திக்க முடியவில்லை, அதனால் போதுன்னு விட்டுவிடுறாங்க. ஆனால் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால், எப்பவுமே வாழ்க்கையில் பிரச்சனையை சிந்திச்சா தான் வரும், சிந்திக்காத வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, சிந்திச்சா தான் ப்ராப்ளமே. நம் ஒவ்வொருவருடைய உடலும் ஒவ்வொரு வேறுபாட்டுடன் தான் இருக்கின்றது. சில சரீரம் ஆரோக்கியத்தை பிறக்குது, சில சரீரம் பிறக்கும்போது நோயாக பிறக்குது. சில பேர் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறக்கிறாங்க, சில பேர் வறுமையில் இருக்க குடும்பத்தில் பிறக்கிறாங்க, இல்லை பிறந்து வறுமையாகிறாங்க. சில பேர் பிறக்கும் போது அப்படி பிறக்கிறாங்க, பின்னால் வறுமையாகிறாங்க. சில பேர் வறுமையில் பிறந்து பிறகு செழிப்பாயிடுறாங்க. அப்புறம் ஒருத்தர் உடல் அமைப்பு, மற்றது மனப்பான்மை, எண்ணங்கள், அவருடைய விருப்பு வெறுப்பு, இதெல்லாம் எதிலிருந்து வந்தது? ஒரே தாய் தந்தையர் வயிற்றில், ஒரே தாயின் வயிற்றில் பிறந்திருந்தார். ஒரே விதமான இந்த இயற்கை விஞ்ஞானத்தின்படி இருக்கக்கூடிய காம்பினேஷன் அந்த உடல்லாம் வந்ததுன்னு சொன்னால் இத்தனை விதமான வேறுபாடுகள் ஏன் வந்தது? அதுக்கு காரணம் என்ன சொல்லும்? இல்லை கடவுள் பிறக்க வச்சார், ஏன் அவருக்கு ஒருத்தர் இப்படி பிறக்க வச்சாருன்னா அவருக்கு என்ன விருப்பு இருக்கு அப்படின்னா அவர் நம்ம லோக்கல் பாலிட்டிஷியன் போல் ஆகிடுவார் இல்லையா? அப்புறம் அவர் கடவுள்னு எப்படி சொல்ல முடியும், ஈஸ்வரன் எப்படி சொல்ல முடியும்? சில பேர் மனித சரீரம் கிடைக்குது, சில பேர் மிருக சரீரம் கிடைக்கிறது.
ஒரே தாய் தன் வயிற்றில் பிறக்கலாம். உணவு விஷயத்தில் கூட நிறைய வேறுபாடு. ஒரு குழந்தைக்கு இட்லி பிடிக்குது, ஒரு குழந்தைக்கு தோசை பிடிக்குது, ஒரு குழந்தைக்கு லட்டு பிடிக்குது, ஒரு குழந்தைக்கு ஜாங்கிரி தான் பிடிக்கிறது. ரெண்டும் தான் இனிப்பு தானே. ஏன் அப்படி? ஒன்றாவே பிறந்து ஒன்றா வளர்ந்து ஒரே தாயோட வயிற்றில் போய் ஒரே தாயோட பாலை குடித்து வளர்ந்த குழந்தைகள் தானே இல்லையா? இதற்கெல்லாம் காரணம் கர்ம வினை தான். பாப புண்ணியம் என்கின்ற கர்ம வினையினால்தான் உடல் கிடைத்துள்ளதாக. பாப புண்ணிய பலன்தான் உடல், அது சந்தேகமே இல்லை. இந்த கருத்தெல்லாம் ஒரு மாதிரி மக்கள் மத்தியில் வேற மாதிரி திரிச்சு சொல்லணுன்றதுக்காக இப்போ இதெல்லாம் அறிவுபூர்வமான கருத்து, அறிவு சார்ந்த கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஒரு இஷ்யூ வந்தது பாருங்க. பள்ளிக்கூடத்தில் யாரோ ஒருத்தர் சொன்னார் சொல்லிட்டு அந்த விஷயம் எப்படா இதெல்லாம் கிடைக்குன்னு பாரு. பின்னால் ஒரு குரூப் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்து சமயத்தோட ஆழ்ந்த நம்பிக்கைகளை உடைச்சி தள்ளிடணும். ஆக மொத்தம் இந்து சமயம் அறிவுபூர்வமானது இல்லைன்னு சொல்லி எல்லா இளைஞர் மத்தியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். ஆக இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிச்சுன்னா முதலில் நம்முடைய பாவனை மாறும். என்னவாக மாறும் என்றால் நாம் நம்முடைய உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு என்ன உடல் கிடைச்சிருக்கோ, கொஞ்சம் உயரமாக இல்லை, உயரம் போதலை, கொஞ்சம் நிறம் போதலை, கொஞ்சம் அழகு போதலை, கொஞ்சம் வெயிட்டு போதலை, இந்த மூக்கு இன்னும் கொஞ்சம் எடுப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் லட்சணமாக இருந்திருக்கும் இல்லையா? பல் கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், இவ்வளோ பெரிய பெரிய பல்லாக இருந்திருக்க வேண்டாம். என்னென்னோ இருக்கே. இப்படி குறை சொல்லி கொண்டே இருப்பதெல்லாம் போய்விடுமா? ஏனென்றால் எனக்கு என்னவோ அது கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். அது கிடைச்சிருக்கு எதுவோ அதை வைத்து நான் எப்படி வாழணுமோ வாழ்ந்து மேன்மை அடையிறது ஒரு தடையும் இல்லை. இது நமக்கு புரியும்ன்றார். இந்த கர்மா தியரி அக்செப்ட் பண்ணிட்டோம். இல்லை என்றால் குறை சொல்லி கொண்டே இருப்போம். ஆக ஜீவர்களுடைய சரீரத்துக்கு காரணம் தனித்தனி ஜீவனுடைய வெஷ்டி கர்மா பாப புண்ணியம். பாப புண்ணியம் என்ற பெட்ரோல் தான் இதுக்கு காரணம். அடுத்தது, எப்போ பாப புண்ணியத்தை அனுபவிக்க முடியும் என்றால் விவகாரம் செய்தால் தான் இந்த பாப புண்ணியத்தை அனுபவிக்க முடியும். அந்த பாப புண்ணியத்தை அனுபவித்து விவகாரம் செய்வதற்கு சரீரம் வேண்டும். ஆக இந்த சரீரமானது பாப புண்ணியத்தினுடைய விளைவு, கர்மாவினுடைய விளைவு. இது தெளிவாக நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அங்கெல்லாம் இந்த கர்மா தியரி பற்றி நாம் பார்த்து நிறைவு செய்வோம். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.